மூடுபனிக்காடு அத்தியாயம் 28. சுஜி வீட்டுக்கு திரும்புறப்போ மழை பிச்சு ஊத்துச்சு. அதையும் மீறி அகிலா ஆண்டிய பாக்க போனா. அங்க ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஆன்டி வீடு பூட்டி இருக்கவே வேற வழி இல்லாம நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தா சுஜி. உள்ள நுழைஞ்சதும் லாவண்யா அக்கா பதட்டமா வந்து நின்னாங்க. ஏண்டி இப்படி நனைஞ்சிட்டு வர்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்போலாம் இப்படி விசித்திரமா நடந்துக்கிறன்னு அக்கறையோடையும் கோபத்தோடையும் கேட்டாங்க. சுஜிக்கு ஏற்கனவே எரிச்சல்ல இருந்தா. அப்படி என்ன விசித்திரமா பண்ணிட்டேன்னு பதிலுக்கு கேட்டா. கடவுளே இல்லன்னு சொன்னவ சர்ச்சு போற, பேய் பிசாசுன்னு ஒளர்ற, மழையில எங்க போனியோன்னு பயந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் விசித்திரம் இல்லையா? அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? சுஜி விரக்தியா கேட்டா. சுஜி, நீ பண்றது சரியில்லை, லாவண்யா கத்துனாங்க. அதத்தான் நானும் சொல்றேன் அக்கா, நீ பண்றதும் சரியில்லை. உனக்கு மூளை வேலை செய்யல. கண்ணு முன்னாடி நடக்கிற அநியாயம் உனக்கு தெரியல. நான் அவ்ளோ சொல்லியும் உன் மரமண்டைக்கு உரைக்கவே மாட்டேங்குது. சுஜி பேசினது லாவண்யாவுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. ஏ, நான் உன் அக்கா, என்னடி இப்படி பேசுற? நீ அக்கா மாதிரி நடந்திருந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? சூதாட்டத்துல பணத்தை எழுந்திருக்க, என் விருப்பம் இல்லாம எனக்கு நிச்சயம் பண்ணிருக்க. சபரி உன்னை ஏமாத்துறான்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அக்கா, உங்க தங்கச்சி மேல கொஞ்சமாவது நம்பிக்கை வை. சுஜி அழுதுட்டே ரூமுக்குள்ள ஓடி போயிட்டா. லாவண்யா அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. ரூமுக்குள்ள வந்த சுஜி நனைஞ்ச டிரெஸ் கூட மாத்தாம படுத்துக்கிட்டா. வருண் சொன்னது உண்மைதான் போல. இந்த ஊர்ல ஆத்மாக்கள் இருக்கு. அந்த மதன் மீனா ஆத்மாக்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா அந்த கருகி போன பொண்ணு யாரு? இந்த ஆத்மாக்கள் ஏன் என் கண்ணுக்கு மட்டும் தெரியுது? அப்போ நாம இப்போ பாக்குற பாதர், வானதி, வருண், அகிலா ஆன்டி, இவங்க 4 பேர் தான் இந்த ஊர்ல நிஜமான மனுஷங்களான்னு அவளுக்குள்ள பல கேள்விகள் ஓடுச்சு. நடுராத்திரி வழக்கமா கேக்குற அந்த அமானுஷ்ய சத்தம் திரும்பவும் கேட்டுச்சு. ஒருவேளை அந்த பில்டிங்ல இருந்தும் ஆத்மாக்கள் தான் சத்தம் போடுதான்னு ஒரு சந்தேகம் வரவும் அலமாலில இருந்த பைனோகுலரை எடுத்து ஜன்னல் வழியா அந்த பில்டிங்க பார்த்தா. அங்க பார்த்த காட்சி அவளை தூக்கி வாரி போட்டு போச்சு. அவ கண்ணையே அவளால நம்பவே முடியல. பயத்துல அப்படியே மயங்கி விழுந்துட்டா. மறுநாள் காலையில முழிச்சப்போ நைட்டு பார்த்த விஷயம் அவளை வாட்டுச்சு. உடனே அகிலா ஆன்டிய பாக்கணும்னு கீழே இறண்டி வந்தா. அக்கா, நான் அகிலா ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தவ அங்க சோஃபாவில ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டா. அவன்தான் ஜெகதீஷ், சபரியோட சித்தி பையன். சிவகாமியோட செல்வாக்குல ஜெகதீஷுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஜெயில இருந்து வெளியே வந்தவன் நேரா சுஜிய பாக்க வந்துட்டான். நான் வந்துட்டேன்ல, இனிமே நான் அவளை பாத்துக்கிறேன்னு அவன் சொன்னப்போ அவன் கண்ணுல ஒரு வக்கரமான சிரிப்பு தெரிஞ்சுது. சுஜி பதட்டமா லாவண்யாவ பார்த்தா. அக்கா அவளை தனியா கூட்டிட்டு போய், சுஜி, அவன் வந்துட்டான். அவன் ஃபாரின்ல இருந்து வந்துட்டான். உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கதான் இருப்பான். இனிமே அந்த வருண் கூட சுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காத. அத்தைக்கு தெரிஞ்சா நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுவாங்க. அனுசரிச்சு போன்னு சொல்லி முடிச்சாங்க. ஜெகதீஷோட வருகை சுஜிய இன்னும் பெரிய ஆபத்துல தள்ள போகுதுன்னு அவளுக்கு புரிஞ்சுது. என்ன நேயர்களே, சுஜி பைனோகுலர் வழியா அந்த பழைய பில்டிங்ல எதை பார்த்தா? ஜெகதீஷோட வருகை சுஜியோட வாழ்க்கையை எப்படி புரட்டி போட போகுது? அகிலா ஆன்டி சொல்ல போற அந்த மர்மம் என்ன? மர்மங்கள் இன்னும் ஆழமாகிறது. Stay tuned for the next episode.